இந்த சங்ககிரி ராஜ்குமார் என்கின்ற நபர் எவ்வளவு பெரிய பித்தலாட்ட பேர் வழி அப்படிங்கிறது ஏன் தெரியுமா? இவர் குறிப்பிடும் அண்ணன் சீமானின் நண்பரான செங்கோட்டையன் என்பவர் செத்தே 2 வருஷம் ஆச்சு. செத்தவனை சாட்சியா வச்சுக்கிட்டு போய் சொன்னா அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற நினைப்புல இந்த வெங்காய இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமாரும் கொஞ்சம் கூட வாய் கூசாம உடம்பு கூசாம பொய் பேசுறாரு. இந்த ஊடகங்களும் அதற்கு எந்த ஒரு எதிர்கேள்வியும் கேட்காம அப்படியே ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு புகைப்படத்தை காட்டுறேன். இதுல கார்த்திக் மனோகரனோட கூட இருக்கிறது யாரு? கார்த்திக் மனோகரன் அவர்கள் துணிவிருந்தால் இதை சொல்ல தயாரா? ஒன்றும் கிடையாது. நம்முடைய தேசிய தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வை நடத்துவதற்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் பிரபாகரனின் அண்ணன் மகனான இந்த கார்த்திக் மனோகரன். அந்த நிகழ்விற்கு இவர் யாரை அழைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு? உங்க கூட புகைப்படத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி யாரு சொல்ல முடியுமா உங்களால? அவங்கள நான் பேட்டியே எடுத்திருக்கிறேன். நான் பேசு தமிழா பேசு வலையொலியில் வேலை செய்த காலகட்டத்தில் இந்த பெண்மணியை பேட்டி எடுத்தவனா எனக்கு தெரியும். இவங்க யாரு, இவங்களோட ஐடியாலஜி என்ன, இவங்க யாரு சொல்லி இங்க தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இயங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். கூடுதலா இன்னொரு செய்தியும் சொல்லட்டுமா? இவங்க உருவாக்கி வச்சிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல நான் இருக்கேன். இவங்க என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கார்த்திக் மனோகரன் அவர்களே, என்கிட்ட போய் சொல்லாதீங்க. இந்த பெண்ணோட பெயர் நிலா. இவங்க தன்னை முதல் கரும்புலியான கேப்டன் மில்லரின் மருமகள், அவருடைய உறவினர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா? அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். யார் இந்த கார்த்திக் மனோகரன்? கடந்த 2 நாட்களாக இவரை முன்வைத்துதான் எல்லா ஊடக விவாதங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் அண்ணன் சீமானுக்கு எதிராக. என்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சிக்க தொடங்கினாரோ அன்றிலிருந்து இந்த திராவிட கூடாரம் அதனுடைய அடித்தளம் ஆட்டம் காண தொடங்கிவிட்டது. அப்ப அதுல இருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும், பெரியாரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக இந்த திராவிட கூடாரத்தை சேர்ந்தவர்கள் பல கேவலமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, அண்ணன் சீமானோட வீடு முற்றுகை. எதுக்காக அண்ணன் சீமானோட வீட்டை முற்றுகை இடணும்? இதுல ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்கா? அவர் ஒரு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்துதான் இந்த விமர்சனங்களை முன் வச்சார். அப்ப நியாயப்படி அவருடைய கட்சி அலுவலகத்தை தான் முற்றுகை இட்டு இருக்கணும். ஆனா பம்படியா நாங்க அவருடைய வீட்டை தான் முற்றுகை இடுவோம் அப்படின்னு இந்த திராவிடர்கள் கூட்டமா கிளம்பி வராங்க. அதுக்கு காவல்துறையும் அனுமதி கொடுக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக அண்ணன் சீமான் அவர்களும் தேசிய தலைவர் அவர்களும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் என்பது பொய்யானது. அண்ணன் சீமான் அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு சென்ற போது அங்கே நடந்ததாக சொல்லப்படுகின்ற எல்லா செய்திகளும் பொய் அப்படின்னு புதுசா 2 பேரை கூட்டிக்கிட்டு ஊடகங்கள் முன்னாடி பொய் பேச வைக்கிறாங்க இந்த திராவிடர்கள். இப்படி எல்லாம் செஞ்சு பெரியாரை எப்படியாவது காப்பாத்திக்கணும், நம்முடைய கவனத்தை அதுல இருந்து திசை திருப்பிடணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா திட்டம் போட்டு நகர்றாங்க. அதுலயும் குறிப்பா அண்ணன் சீமானோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும், அவருடைய நன்மதிப்பை கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே இது எல்லாமே செயல்படுத்தப்படுறதா தான் நான் பார்க்கிறேன். ஒண்ணு வேணாம், கடந்த 15 ஆண்டுகளாக கட்சி தொடங்கி கடந்த 15 ஆண்டுகளாக இந்த முதன்மை ஊடகங்கள் நம்மை பற்றி ஒரு துண்டு செய்தி கூட வெளியிட்டதே கிடையாது. ஆனா இன்றைக்கு முக்கிய செய்தியே நாம தான். நம்மை முன்வைத்து தான் எல்லா விவாதங்களும் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா அண்ணன் சீமான் அவர்களும் தேசிய தலைவர்களும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் என்பது பொய்யானது அப்படின்னு ஒரு வெங்காய இயக்குனரையும் அடுத்ததா தேசிய தலைவரின் அண்ணன் மகனையும் அழைச்சிக்கிட்டு பேச வைக்கிறாங்க. இந்த வெங்காய இயக்குனர் நான் தான் அந்த புகைப்படத்தை எடிட் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லா ஊடகங்களும் வரிசையா அவரை போய் பேட்டி எடுத்து ஒளிபரப்புறாங்க. அவர்கிட்ட ஒரு எதிர்கேள்வி கூட கேட்கவே இல்லை. அதே மாதிரி தான் கடந்த 2 நாட்களாக தேசிய தலைவரின் அண்ணன் மகனான கார்த்திக் மனோகரனை அழைத்து ஊடக விவாதங்கள்ல பேச வைக்கிறாங்க. அவர்கிட்டையும் நியாயமான தர்க்கபூர்வமான எந்த ஒரு எதிர்கேள்வியும் கேட்கப்படவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்களும் அமைதியா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்ப இந்த 2 பேரை முன் வச்சு நாம சில முக்கியமான கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு. இவங்க 2 பேரும் சொல்றது அப்பட்டமான பொய். இவர்கள் பொய்யர்கள். யார் சொல்லி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத
நம்முடைய கேள்விகள் மூலமா அம்பலப்படுத்த போறோம். நம்முடைய கவனம் திசை திரும்பி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கேள்விகளை தெளிவா எழுதி வச்சிருக்கிறேன். அதை பார்த்து படிச்சு கேட்கிறேன். உறவுகள், நீங்களும் அதை கவனமா கேளுங்க. இந்த கேள்விகளை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேருங்க. சரியா? ஒண்ணா கேட்போம். முதல்ல இந்த வெங்காய இயக்குனர்கிட்ட இருந்து தொடங்கலாம். இப்ப இவர் என்ன சொல்றாரு? நான் தான் அண்ணன் சீமான் அவர்களும் தேசிய தலைவர் அவர்களும் ஒன்றாக இருப்பது போன்ற புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ரைட், ஓகே. இப்ப அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு எதிர்கேள்வி கேட்டாரு. 15 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எங்க ஏன் முன்னாடி இத ஒரு முறை சொல்லுங்க. சரி, ஓகே, அதை கூட விட்டுறலாம். இந்த படத்தை நீங்க தான் எடிட் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று இருக்கு? இந்த கேள்வி புரியுதா? இப்ப அண்ணன் சீமானோட புகைப்படம் இருக்கு, தேசிய தலைவரோட படமும் இருக்கு. இது ரெண்டும் தனித்தனியா இருந்துச்சு, நான் தான் ஒண்ணா இணைச்சி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. ரைட், ஓகே. இதோட மூல புகைப்படம் சோர்ஸ் எங்க இருக்கு? அண்ணன் சீமான் அவர்கள் எங்க இருந்து அந்த புகைப்படத்தை எடுத்துக்கிட்டாரு? இது ஒரு கேள்வி. அடுத்ததா, தேசிய தலைவரோட புகைப்படம் இருக்கு இல்லையா, அது இதுக்கு முன்னாடி எங்க எடுக்கப்பட்டுச்சு? அந்த புகைப்படம் இவருக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த கேள்விக்கு அவரு இதுவரைக்கும் சரியான பதில சொல்லவே இல்லை. அவரு சொல்லும் போதே பல முன்னுக்கு பின் முரணான செய்திகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரியா? அண்ணன் சீமான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு எதிர்கேள்வியை கேட்ட உடனே மறுபடியும் ஊடகங்கள் அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. இது போல சீமான் அவர்கள் நீங்க பொய் சொல்றதா சொல்றாரு, அதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இந்த வெங்காய இயக்குனர் மறுபடியும் வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு. மறுபடியும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு சான்றே அந்த புகைப்படம் தான் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. இதை எப்படி இந்த திராவிட கூடாரங்கள் நம்பி அதை வச்சுக்கிட்டு அண்ணன் சீமானுக்கு எதிராக கம்பு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா விளங்கல. இப்ப இவங்க அண்ணன் சீமானை பற்றி என்ன சொல்லுவாங்க? அவரு ஈழத்துக்கு போகவே இல்லைங்க, தேசிய தலைவரை சந்திக்கவே இல்லைங்க, அங்க போனதா அவர் சொல்றது எல்லாமே கதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அதற்கு எந்த சான்றும் கொடுக்கல அப்படிங்கிறது அவங்களோட வாதம். ஆனா அதற்கெல்லாம் தெளிவான சாட்சிகளும் சான்றுகளும் இருக்கு. ஒருவேளை வாய்ப்பு இருந்தா ஒண்ணா நானே கூட அதையெல்லாம் காணொலியா வெளியிடுறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வாய் மொழியாக சொல்வதையெல்லாம் நம்பாத இந்த திராவிடர்கள் இந்த வெங்காய இயக்குனரான சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் சொல்வதை மட்டும் எந்த ஒரு சான்றும் இல்லாம எப்படி நம்புறாங்க? இவ்வளவுதான் நம்ம கேள்வி. நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன், இதாங்க சோர்ஸ் ஃபைல், இதாங்க மூல புகைப்படம், இது அண்ணன் சீமானோட புகைப்படம், இது தேசிய தலைவரோட புகைப்படம், இதை வச்சுதான் நான் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து எடிட் பண்ணி கொடுத்தேன். இதை காட்டிட்டா வேலையை முடிஞ்சிச்சே. ஆனா அந்த நபர் அதை காட்டாம அந்த புகைப்படம் தான் அதற்கான சான்று அப்படிங்கிறாரு. சரி, ஒரு புகைப்படத்திற்கு நீங்க தான் அத்தாரிட்டி, நீங்க தான் அதை எடிட் பண்ணி கொடுத்தீங்க. மீதி இருக்கிற 7 படத்துக்கு யார் அத்தாரிட்டி, யார் பொறுப்பு? அதையெல்லாம் யார் எடிட் பண்ணி கொடுத்தா? இந்த கேள்விகளையும் இந்த திராவிட கூடாரம் எழுப்பவே இல்லை. இதை விட முக்கியமான ஒரு சான்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பிறகு ஊடகங்கள் இந்த வெங்காய இயக்குனரான சங்ககிரி ராஜ்குமார் கிட்ட போய் கேள்வி எழுப்பும் போது அவரு இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டினார். அது என்ன அப்படின்னா, நான் சொல்றது பொய்யா உண்மையா அப்படிங்கறத அவரோட நண்பரான செங்கோட்டையனை கூப்பிட்டு கேட்டாலே தெரிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. இதுலயே தெரியுது இந்த சங்ககிரி ராஜ்குமார் என்கின்ற நபர் எவ்வளவு பெரிய பித்தலாட்ட பேர் வழி அப்படிங்கிறது. ஏன் தெரியுமா? இவர் குறிப்பிடும் அண்ணன் சீமானின் நண்பரான செங்கோட்டையன் என்பவர் செத்தே 2 வருஷம் ஆச்சு. அந்த நபர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறதே தெரியாம அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறாரு. இப்ப உண்மையாகவே இவருக்கு செங்கோட்டையனை பத்தி தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு பதில உலகமே பார்க்கிற ஊடகத்துக்கு முன்னாடி பேசி இருப்பாரா? கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, என்னுடைய நினைவு சரியா இருந்தா 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொரோனா காலகட்டத்தில் கொரோனா நோய் தொற்றால பாதிக்கப்பட்டு அதனால் உடல்நிலை சீர்கெட்டு செங்கோட்டையன் என்பவர் இறந்து விட்டார். செத்தவன சாட்சியா வச்சுக்கிட்டு போய் சொன்னா அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற நினைப்புல இந்த வெங்காய இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமாரும் கொஞ்சம் கூட வாய் கூசாம உடம்பு கூசாம பொய் பேசுறாரு. இந்த ஊடகங்களும் அதற்கு எந்த ஒரு எதிர்கேள்வியும் கேட்காம அப்படியே ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இவங்களோட ஊடக அறமா? அது சரி, இவங்களுக்கு என்ன சொல்றது, எலும்பு துண்டை தூக்கி போட்டவங்களோட ஆணைக்கு ஏத்த மாதிரி தான் இவங்களால செயல்பட முடியும். இவங்களுக்குன்னு மனசாட்சி, நீதி, நேர்மை, அறம் அப்படின்னு என்ன இருக்கு? உண்மையாகவே இவருக்கு செங்கோட்டையனை தெரிஞ்சிருந்தா அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியும் தெரிஞ்சிருக்கும்ல. ஆனா இவருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. ஆனா அவருக்கு இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தாங்க தெரியுமா, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு.
செத்தவனை சாட்சியா வச்சுக்கிட்டு இவனை பொய் சொல்லுவோம். அப்படி சொன்னான்னா இவங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது, அதை நிரூபிக்கவும் முடியாது அப்படிங்கிற துணிச்சல்ல இந்த நபரை விட்டு இப்படி எல்லாம் பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நபரை பத்தி கூடுதலா இன்னும் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை மிக தீவிரமான பெரியாரிஸ்டாக காட்டிக்கொள்ளக்கூடிய நபர், சரியா? ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஆதரித்து பேசிய போது அண்ணனுக்கு அழைச்சி, அண்ணன் எங்களோட சமூகத்திற்காக பேசுவதற்கு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, நீங்க பேசுங்க, தயவு செஞ்சு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு இந்த வெங்காய இயக்குனரான சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் அண்ணங்கிட்ட தன்னுடைய சமூகத்திற்காக பரிஞ்சு பேசியிருக்கிறாரு. எனக்கு புரியல. ஒரு பக்கம் தன்னை தீவிர பெரியாரியவாதியாக காட்டிக்கொள்ளும் இவர், சாதி ஒழிப்பு போராளியாக காட்டிக்கொள்ளும் இவர், இன்னொரு பக்கம் எப்படி இருக்கிறாரு? தீவிரமான சாதிய பற்றாளரா இருக்கிறார். இப்ப இந்த பக்கம் இருந்துட்டு சாதிய பற்றாளராகவே இருந்துட்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கேட்டு இருந்தாருன்னு வைங்க, அதுல நமக்கு எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. ஆனா சாதிகளே இருக்கக்கூடாது, வன்னியர்களுக்குன்னு தனியா 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடே கொடுக்க கூடாது அப்படின்னு பேசுற திராவிட கூடாரத்தில் இருந்து கொண்டு, பெரியாரிய கூடாரத்தில் இருந்து கொண்டு இந்த பக்கம் வந்து எங்களோட சமூகத்துக்காக பேசுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவரோட இந்த இரட்டை வேடத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப இந்த ஆளு ஒரு கபட வேடதாரி, பொய்யர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இத்தோட இவருக்கான கேள்விகளை நாம முடிச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம கார்த்திக் மனோகரனுக்கு சில கேள்விகளை முன்வைக்கலாம். இப்ப கார்த்திக் மனோகரன் தேசிய தலைவரோட அண்ணன் மகன், அதற்குண்டான மரியாதையை கொடுத்தே நாம பேசலாம். அவருக்கான கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு புகைப்படத்தை பத்தி கார்த்திக் மனோகரன் கிட்ட விளக்கம் கேட்க வேண்டியது இருக்கு. நான் வந்து ஒரு புகைப்படத்தை காட்டுறேன். இதுல கார்த்திக் மனோகரனோட கூட இருக்கிறது யாரு? கார்த்திக் மனோகரன் அவர்கள் துணிவிருந்தால் இதை சொல்ல தயாரா? ஒன்றும் கிடையாது. நம்முடைய தேசிய தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வை நடத்துவதற்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் பிரபாகரனின் அண்ணன் மகனான இந்த கார்த்திக் மனோகரன். அந்த நிகழ்விற்கு இவர் யாரை அழைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு அதை பத்தி கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட கேட்க வேண்டிய சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. அதையெல்லாம் ஒண்ணா கேட்டாலே இவரும் யாரு சொல்லி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெளிவா தெரிய வந்துடும். சரி, ஓகே. இவருக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 15 ஆண்டுகளாக நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? இவ்வளவுதான் எளிமையான கேள்வி. கடந்த 2 நாட்களாக ஊடக விவாதங்கள்ல வந்து கலந்துகிட்டு சீமான் அவர்கள் சொல்வது எல்லாம் பொய், அங்கே நடந்ததாகவும் தேசிய தலைவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டதாகவும் அவர் சொல்வது எல்லாமே பொய் 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 அப்படின்னு திரும்ப திரும்ப அழுத்தமா பேசுறீங்களே. கடந்த 15 ஆண்டுகளாக எங்கே இருந்தீர்கள்? என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? முன்னாடியே வந்து பேசி இருக்கலாமே. எதுக்காக சரியா இன்னைக்கு வந்து பேசணும்? எதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி விமர்சிக்க தொடங்கியவுடன் வந்து பேசணும்? இவ்வளவுதான் கேள்வி. அடுத்ததா, உங்களுக்கும் இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க இயக்கத்துல இருந்தீங்களா? இயக்கத்துல ஏதாவது பொறுப்புல இருந்தீங்களா? எதன் அடிப்படையில் அண்ணன் சீமானுக்கு எதிராக நீங்க இயக்கத்தின் சார்பாக இருந்து கருத்துக்களை முன்வைக்கிறீங்க? சொல்லுங்க. இயக்கத்துக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? யாரோ ஒருத்தர் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, அப்படிதானே? அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது எல்லாம் உண்மை அப்படின்னு நாங்க எப்படி நம்புறது? ஒண்ணு வேணாம், எளிமையா ஒரு கேள்வியை கேட்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு சென்று தேசிய தலைவருடனும் நம்முடைய போராளிகளுடனும் 22 நாட்கள் இருந்ததா சொல்றாங்க. அண்ணன் தான் சொன்னாரு, சரியா? கூட குறைய கூட இருக்கலாம். அவர் இருந்ததாக சொல்லப்படுகின்ற 22 நாட்கள் அளவுக்கு கூட நீங்கள் தேசிய தலைவருடன் இருந்தது கிடையாது. இது சத்தியமான உண்மை. இதை உங்களால மறுக்க முடியுமா? அதிகபட்சம் ஒரு வாரம் இருந்திருப்பீங்களா? அவர்கிட்ட எத்தனை முறை நீங்க நேரடியா பேசி இருப்பீங்க? விரல் விட்டு எண்ணிரலாமா? ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் 22 நாள் தேசிய தலைவருடன் இருந்தது எல்லாமே பொய் அப்படிங்கறத எப்படி சொல்றீங்க? யார் உங்களுக்கு இதையெல்லாம் சொன்னது? இன்றைக்கும் இயக்கத்தை சேர்ந்த போராளிகள் உயிரோடத்தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னா மட்டும்தான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்கு மட்டும்தான் அதையெல்லாம் சொல்ற தகுதி இருக்கு. அதை தவிர்த்து விட்டு தேசிய தலைவரின் அண்ணன் மகன் என்பதாலேயே நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் நம்ப வேண்டும் என்கின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. இந்த கேள்விகளை இவரை அழைத்து வந்து பேச வைக்கின்ற எந்த ஒரு ஊடகமோ கேட்கவே இல்லை.
மறுபடியும் அதே அறம் பிறந்த நீதி கெட்ட செயல். சரி, ஓகே, நான் வந்து இயக்கத்தை சேர்ந்தவன் இல்லை அப்படிங்கிறதுனால இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னா தாராளமா பேசுங்க. அதுக்கும் கூட உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். தெளிவா புரியுதா? எங்களுடைய சார்பாக நீங்க பேசுங்க அப்படின்னு இயக்கத்துல இருந்து அதிகாரப்பூர்வமாக லெட்டர் பேட் வழியாக உங்களை அவர்களின் பிரதிநிதியாக அறிவித்திருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுற தார்மீக உரிமை இருக்கு. ஆனா நீங்க இப்படி எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க கேள்விப்பட்டதை முன் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் சரியா? சொல்லுங்க. இதற்கான பதில கார்த்திக் மனோகரனோட மனசாட்சிக்கே நாம விட்டுறலாம். அடுத்ததா மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களோட மன ஓட்டம், தன்முனைப்பு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியுது. அதாவது தேசிய தலைவரின் வாரிசாக இயக்கத்தின் பிரதிநிதியாக உங்களை நீங்க அறிவிச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க. கடந்த ஆண்டு நான் தான் தேசிய தலைவரின் மகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் தான் உண்மையான துவாரகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திய உளவுத்துறையான ரா ஏற்படுத்திய ஒரு கையாளை வைத்து தேசிய தலைவர் உயிருடன் இருக்கிறார், நான் தான் அவரின் உண்மையான மகள், கூடிய விரைவில் தேசிய தலைவர் வரப்போகிறார் என்கின்ற ஒரு பொய்யான செய்தியை உலவ விட்டாங்க. அன்னைக்கு பதறி அடிச்சுக்கிட்டு வந்து அதுக்கு மறுப்பு கொடுத்த ஆள் நீங்க தான். ஏன்னா நமக்கு போட்டியா இன்னொரு ஆளா? நாம தான் இத்தனை நாளாக தேசிய தலைவரின் வாரிசு, இயக்கத்தின் பிரதிநிதி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு போட்டியா இன்னொரு ஆளா அப்படின்னு பதற்றப்பட்டு கடந்த ஆண்டு அவசரமாக அதை அந்த பெண் பேசியதை மறுத்து பேசிய ஆள் நீங்க தான். இல்லன்னு மறுக்க முடியுமா உங்களால? தேதியோட நீங்க போட்ட பதிவுகளை நான் எடுத்து காட்டுவேன். அப்ப உங்களோட மன ஓட்டம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியுது. சரியா? இப்ப வந்துட்டு நீங்க சொல்ற கதைகளை எல்லாம் நம்பணும், ஏத்துக்கணும் அப்படின்னு எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. மறுபடியும் உங்களுக்கு முன்வைக்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து சொல்றேன். சரியா? முடிஞ்சா அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கும் இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? இயக்கத்துல ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்தீங்களா? இல்ல. ரெண்டாவது, இயக்கத்தின் சார்பாக பேசுங்க அப்படின்னு உங்ககிட்ட யாராவது பொறுப்பை கொடுத்தாங்களா? இல்ல. தேசிய தலைவருடன் அண்ணன் சீமான் இருந்த கால அளவிற்கு கூட நீங்கள் இருந்தது இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே என்ன நடந்தது என்கின்ற செய்திகளை எப்படி நீங்க பேசுறீங்க? அவ்வளவுதான் கேள்வி. இப்ப இறுதியா அந்த புகைப்படத்துக்கு வரலாம். நீங்க உங்களோட சித்தப்பாவிற்கு அஞ்சலி நிகழ்ச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, அவருக்கு வீர வணக்க கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னா உங்க குடும்ப சார்பா நடத்திக்கோங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. உறவு முறை அப்படிங்கிற அடிப்படையில் அதை செய்வதற்கான எல்லா உரிமைகளும் உங்களுக்கு இருக்கு. ஆனா வீர வணக்க கூட்டத்தை போராளிகளை அழைக்காம இந்திய உளவுத்துறையின் கையாட்களை அழைச்சு வந்து எப்படி நடத்துனீங்க? உங்க கூட புகைப்படத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி யாரு சொல்ல முடியுமா உங்களால? அவங்கள நான் பேட்டியே எடுத்திருக்கிறேன். நான் பேசு தமிழா பேசு வலையொலியில் வேலை செய்த காலகட்டத்தில் இந்த பெண்மணியை பேட்டி எடுத்தவனா எனக்கு தெரியும். இவங்க யாரு, இவங்களோட ஐடியாலஜி என்ன, இவங்க யாரு சொல்லி இங்க தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இயங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். கூடுதலா இன்னொரு செய்தியும் சொல்லட்டுமா? இவங்க உருவாக்கி வச்சிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல நான் இருக்கேன். இவங்க என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கார்த்திக் மனோகரன் அவர்களே, என்கிட்ட வந்து போய் சொல்லாதீங்க. இந்த பெண்ணோட பெயர் நிலா. இவங்க தன்னை முதல் கரும்புலியான கேப்டன் மில்லரின் மருமகள், அவருடைய உறவினர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா? சொல்லுங்க, உண்மையா? ரெண்டாவது, பாரதிய ஜனதாவும் இந்திய அரசும், குறிப்பாக இந்திய உளவுத்துறையும் தான் நமக்கு நம்முடைய நாட்டை பெற்று தரும் அப்படின்னு பேசக்கூடிய நபர் தான் இந்த நிலா என்கின்ற பெண்மணி. இவங்களை கூட்டிக்கிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க தேசிய தலைவருக்கு வீர வணக்க கூட்டம் நடத்துறீங்களே, இதெல்லாம் சரியா? இதை விட உங்களுடைய சித்தப்பாவிற்கு நீங்க வேற ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தேடி கொடுக்கவே முடியாது. நீங்க வந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் அவர் சொல்வதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் நியாயமா? திரும்பவும் சொல்றேன், தேசிய தலைவரின் அண்ணன் மகன் அப்படிங்கறதுனால தான் இவ்வளவு மரியாதையா நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்லன்னு வைங்க, இல்லனாலும் மரியாதை கொடுப்போம், அது வேற விஷயம். ஆனா நீங்க பேசினது எதுவுமே அறம் இல்லாத ஒன்று. அதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி பதிலடி கொடுத்திருப்பேன். சரியா? இப்படி எல்லாம் அமைதியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன்.
ஊடக விவாதங்கள்ல பேசும்போது சொல்றீங்க சீமான் அவர்கள் எங்களுடைய தேசிய கொடியையும் எங்களுடைய மாவீரர்களுக்கான பாடலையும் அவருடைய கட்சி நிகழ்ச்சியில் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறீங்க. இதுல இருந்தே தெரியுது அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல. மாவீரர் பாடல் என்பதும் நம்முடைய தேசிய கொடி என்பதும் தமிழர்கள் அனைவருக்கும் பொதுவானது. அண்ணன் சீமான் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மாவீரர்களுக்கான நினைவேந்தல் கூட்டத்தை நடத்துபவர்கள் எல்லாருமே அந்த பாடலை பயன்படுத்துவார்கள். ஏன்னா அது மாவீரர்களுக்கான பாடல். உங்களுக்கு இந்த அடிப்படை செய்தியே தெரியலையே, நீங்க எந்த துணிவுல ஊடகத்துல வந்து கலந்துகிட்டு இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்திய உளவுத்துறையின் கையாட்களுடன் சேர்ந்து கொண்டு செயல்படும் நீங்கள் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் தேசிய தலைவர் அவர்களை பற்றியும் கூட பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் அற்ற நபர். சரியா? ஆக இறுதியாக உறவுகளே, அண்ணன் சீமானுக்கு எதிராக இப்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அவதூறு போர் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிராக இந்திய ஆரிய உளவுத்துறையும் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திருட்டு திராவிட கூட்டமும் முன்னெடுக்கின்ற ஒரு சதி திட்டம். அவ்வளவே. இது எல்லாத்தையும் துணிவாய் எதிர்கொண்டு இந்த பொய்யர்களின் முகமூடியை நாம் கிழித்து எறிய வேண்டும். என்னைக்கும் அண்ணன் சீமானுக்கு நாம துணையா இருந்தே ஆகணும். ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் என்பதை வைத்தா நாம் அவர் கூட நிக்கிறோம். அவரு நம்முடைய நாட்டுக்கு போனாரு அப்படிங்கறத வச்சா நாம அவர் கூட நிக்கிறோம். இல்ல, அவர் பேசுற தமிழ் தேசியம் என்பது இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் அவசியமானது. தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் அரியணை ஏற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவும் அதை முன்னெடுப்பதற்காகவும் தான் அண்ணன் சீமான் பக்கத்துல அவருக்கு ஆதரவா நாம இருக்கிறோம். இந்த ஆதரவை நாம என்னைக்கும் அவருக்கு கொடுக்கணும். தெளிவா புரியுதா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நான் உங்கள் மகிழன். இது உங்கள் நெற்றிக்கண். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.